ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு அருமையான சிக்கன் போண்டா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். இதோடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனும் உருளைக்கிழங்கும் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கும் சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்து நீங்கள் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு சிக்கனை இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம். ஒரு கத்தி இல்லைனா ஃபோர்க்கை வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம உதுத்து வச்ச சிக்கனை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனை போக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம உருளைக்கிழங்கும் சிக்கனும் வேக வச்சு வடித்து வச்சு அந்த தண்ணியை வந்து நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் சேர்க்காமலும் பண்ணலாம், பட் நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். இந்த தண்ணியை சேர்த்திங்க அப்படின்னா திரும்பவும் இந்த தண்ணி வத்துற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வந்து வதக்கிக்கணும். இந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதோட உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட போண்டாக்கான சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம போண்டாக்கான மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். மைதா மாவு வேணாம்னு நினைக்கிறவங்க கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவோட காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காமல் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி கரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி ஆற வச்ச சிக்கனை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா டைட்டாக உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் நல்லா முக்கி எடுத்துட்டு இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. போண்டாவோட சைஸ் வந்து கரெக்டாக எண்ணெயில் மூழ்கி வேகிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஷேப் வந்து நல்லா வரும். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே டீக்கடை ஸ்டைல் வெங்காய போண்டாக்கான ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கார வடை, மசால் வடை, இந்த ரெசிபிலாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் போண்டா வந்து ரெடி ஆயிருச்சு. கார சட்னி, நல்ல கெட்டியான தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.